ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான படம் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, படம்லாம் பார்க்குறது இருக்கட்டும், எங்கப்பா அந்த ஹெல் யூனிவர்சிட்டின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலாக நம்ம அந்த சீரீஸை லாஸ்ட்டாக ஒரு 3 எபிசோட் தான் இருக்கும். அது எல்லாத்தையுமே நான் ஒரு முழு வீடியோவாக ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ வர்ற சண்டே அன்னைக்கு நான் அதை காலையில் அப்லோட் பண்ணிடுவேன். ஏன்னா இப்போலாம் இந்த மூவி எக்ஸ்பிளனேஷன் சேனலில் அடிக்கடி நிறைய ஸ்ட்ரைக் கொடுத்து நமக்கே நிறைய வார்னிங் வருது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கான்ட்ரவர்சியே இல்லாத மாதிரியான சீரீஸ் தான் எடுத்து அப்லோட் பண்ணணும் போல். அதனால கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சண்டேயோட அந்த சீரீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது போக இன்னைக்கும் நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான கதை தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதாவது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பாலைவனத்துக்கு நடுவில் நடக்கிற ஒரு பைக் ரேஸ்ல கலந்துக்கலான்னு போறாங்க. ஆனா அப்படி போன அந்த இடத்துல தான் கொஞ்சம் வெளியில அந்த இடத்த சுத்தி பார்க்கலாமே அப்படின்னு சுத்தும் போது ஒரு வித்தியாசமான குகை ஒன்று அவங்களுடைய கண்ணில் படுது. என்ன குகை இது, அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்ற ஆர்வம் வந்ததுமே உள்ள போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்து அவங்க மிரண்டு போயிடுறாங்க. ஏன்னா உள்ள வந்து ஒரு சீக்ரெட் ஃபெசிலிட்டியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ண ஒரு சின்ன தப்பால ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. அதுக்குள்ள இது நாள் வரைக்கும் அடப்பட்டிருந்த பெரிய பெரிய ராட்சச எறும்புகள் வந்து வெளியில வந்துடுது. ஸோ அந்த எறும்பு எப்படி ராட்சச எறும்பா மாறிச்சு, வெளியில வந்து அந்த எறும்பை இவங்க எப்படி கட்டுப்படுத்துனாங்க, அந்த எறும்புகள் வந்து எல்லாத்தையுமே வேட்டையாட ஆரம்பிச்சிடுச்சான் அப்படின்ற கதையெல்லாம் ரொம்பவே சூப்பராக சொன்ன கதை தான் 2017 வருஷம் ரிலீஸ் ஆன இட் கேம் ஃப்ரம் த டெசர்ட். ஸோ வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாய்ஸ் ஓவர். வாங்க நம்ம இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். ஸோ படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே 1950 வருஷம் தான் காமிக்கிறாங்க. அதுவும் ஒரு பாலைவனத்தில் யாருமே இல்லாமல் எல்லாமே அமைதியாக இருக்க, திடீர்னு வானத்துல இருந்து ஏதோ ஒரு மர்மமான பொருள் பயங்கர வேகத்துல கீழே வந்து விழுது. ஸோ அது விழுந்த வேகத்துல அந்த இடமே பயங்கரமா வெடிச்சு பூமியில வந்து ஒரு பெரிய பள்ளமே உருவாயிடுச்சு. ஆனா அந்த பொருள் என்னது, அது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்றது யாருக்குமே தெரியல. இதுக்கப்புறம் அப்படியே கதை ஒரு 57 வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே காமிக்கிறாங்க. அதாவது 2017 வருஷத்தை காமிக்கிறாங்க. இப்போ அந்த பாலைவனத்துக்கு நடுவில் ஒரு சீக்ரெட்டான மிலிட்ரி ஃபெசிலிட்டி வந்து நடந்துட்டு இருக்குது. இப்படி இருக்கச்சில அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே உயிரை கையில பிடிச்சிட்டு பயங்கரமா ஓடிட்டு இருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு கொடூரமான கிரியேச்சர் வந்து அவங்களை வேட்டையாடிட்டு இருக்குது போல. ஸோ ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா, அதுவும் சோல்ஜர்ஸ் எல்லாருமே கொல்லப்பட கடைசியா ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும் எப்படியோ அந்த கிரியேச்சர் கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த ஃபெசிலிட்டியை விட்டு வெளியில வந்துட்டான். ஆனா அவன் தப்பிச்சிட்டோன்னு நினைச்ச அந்த நேரத்திலேயே திடீர்னு அந்த கிரியேச்சர் அவன் மேல பாஞ்சு அவனை கொடூரமா கொலை பண்ணிடுது. ஆனா உண்மைக்குமே அந்த கிரியேச்சர் என்ன, அது எப்படி இந்த சீக்ரெட்டான ஃபெசிலிட்டிக்குள்ள வந்துச்சுன்றது தெரியல. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. ஒரு 2 திருடர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ட்ரக்ல அந்த பாலைவனத்துக்குள்ள இருக்கிற அந்த சீக்ரெட்டான ஃபெசிலிட்டியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா திருடுறதுக்கு. அதாவது இந்த இடத்துல முன்னாடி கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு சீக்ரெட் ஃபெசிலிட்டி இருந்துச்சு இல்லையா, ஆனா இப்போ அது வந்து கம்ப்ளீட்டா மூடப்பட்டு யாருமே இல்லாம கைவிடப்பட்டுருச்சு இல்லையா. அதனால இந்த 2 பேரும் அங்க போனா கண்டிப்பா நிறைய வேல்யூபிளான திங்ஸ் இருக்கும், பொருட்கள் கிடைக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு வந்து வித்துட்டோம்னா நம்ம நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் அந்த இடத்தையே கொள்ளடிக்க வந்திருக்காங்க. அப்படியே அந்த 2 பேரும் குகை வழியா உள்ள போய் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த இடம் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த துப்பாக்கி குண்டுகள்லாம் செதறி கிடக்கும். ஸோ அதை பார்த்த ஒருத்தன், இங்க என்னடா நடந்துச்சு, இவ்வளவு வந்து புல்லட் கிடக்குது, ஏதாவது கொடூரமான விஷயம் நடந்திருக்குமா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நம்ம வந்தது எதுக்கு, கொள்ளையடிக்க தானே. ஸோ யார் ஜெயிச்சா யார் தோத்தான்றது ஆராய்ச்சி பண்ணியே நம்ம வந்திருக்கிறோம். ஸோ கிடைக்கிறத எடுத்துட்டு கிளம்புவோம் அப்படின்னதும் அதுக்கப்புறம் 2 பேரும் அங்கே இருக்கிற பொருட்களை தேடி எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இருட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பயங்கரமான கிரியேச்சர் வந்து இவங்க மேலே பாயுது. அடுத்த செகண்ட்லேயே 2 பேரும் கொடூரமா கொலை செய்யப்படுறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணா இப்போ தான் அடுத்தது நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவை பற்றி சொல்லணும்னா, ஹீரோ வந்து கொஞ்சம் அமைதியானவன், ரொம்பவே கூச்ச சுபாவம் உள்ளவன். ஆனால் அவனுடைய இந்த ஃப்ரெண்டுக்காரன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட், எப்போதுமே ஜாலியா துருன்னு எதையாவது பண்ணிட்டே இருப்பான். ஸோ இப்போ இவங்க 2 பேரும் எங்கே வந்திருக்காங்கன்னா, பாலைவனத்துக்கு நடுவில் நடக்க போகிற ஒரு மிகப்பெரிய பார்ட்டிக்கு போகிறதுக்காக தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட்டியில் ஒரு பைக் ரேஸும் நடக்க போகுது போல. அது போக நம்ம ஹீரோ வந்து ஒரு பைக் மெக்கானிக். அதனால அந்த ரேஸில் கலந்துக்க போகிற அவனுடைய ஃப்ரெண்டுக்காரனுக்காக ஒரு பைக்கை வந்து பயங்கரமாக மாடிஃபை பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ அந்த பைக் வந்து சாதாரண பைக்கை விட பல மடங்கு வேகமாக போகும் போல, அந்த அளவுக்கு அது மாடிஃபை பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் 2 பேரும் கார் எடுத்துட்டு அந்த பார்ட்டி நடக்கிற இடத்த நோக்கி கிளம்புறாங்க. ஏன்னா அந்த பார்ட்டிக்கு ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரும் வரப்போறாரு. அவர் வந்து ஒரு பிரபலமான அட்வென்ச்சர் ஷோ மூலம் ஃபேமஸ் ஆனவர் போல. அவரை பார்க்கணுன்றதுக்காக இவங்க 2 பேரும் ரொம்பவே எக்ஸைட்டடாக காத்துட்டு இருக்காங்க. ஸோ போகிற வழியில நம்ம ஹீரோயினையும் பிக்கப் பண்ணிக்கிறாங்க. உண்மைக்குமே நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே ஒரு சின்ன கிராஷ் இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோ பற்றி தான் சொன்னேன் இல்லையா, அவன் வந்து ரொம்பவே கூச்ச சுபாவம் உள்ளவன். அதனால அவன்கிட்ட அவனுடைய லவ்வை வந்து சொல்ல தயங்கிட்டே இருக்கேன். ஆனால் அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு எப்படியாவது இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சணும்டா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இப்படி இந்த 3 பேரும் ஜாலியாக அந்த பாலைவனத்துக்கு நடுவில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பின்னாடி இருந்து 2 வண்டி வந்து பயங்கர வேகத்தில் இவங்களை துரத்திட்டு வர ஆரம்பிக்குது. முதல்ல என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இவங்க அப்படியே திரும்பி பார்க்கும்போது அந்த வண்டிகளில் வர்றது வேற யாரும் கிடையாது, இவங்க கூட காம்படிட் பண்ண போகிற, அதான் அந்த ரேஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண
வந்திருக்காங்க போல. அதுவும் இவங்க போற இந்த காருக்கு பின்னாடி இந்த ஃப்ரெண்டு காரனுக்காக மாடிஃபை பண்ண பைக்கும் கட்டப்பட்டிருக்கும். ஸோ இதை பார்த்த இந்த ஃப்ரெண்டுக்காரன் கொஞ்சம் கூட யோசிக்காம ஓடிட்டு இருக்கிற அந்த கார்ல இருந்து பின்னாடி இறங்கி அந்த பைக் மேலே ஏறுறான். இதை பார்த்த ஹீரோயின், அடே உனக்கு என்ன பைத்தியமா, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கத்துறாங்க. ஆனா அவன் அதெல்லாம் கண்டுக்காம பைக் எடுத்துட்டு அந்த 2 பேரோட ரேஸ் போட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த 2 பேரையும் நம்ம ஃப்ரெண்டுக்காரன் அசால்ட்டா தோக்கடிச்சிட்டான். ஏன்னா நம்ம ஹீரோ அந்த அளவுக்கு மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்கான் போல. ஸோ இதை பார்த்து அந்த 2 பேரும், டேய் ரொம்ப சந்தோஷப்படாத, உன்னுடைய ஃப்ரெண்டு மட்டும் இந்த பைக்கை இவ்வளோ சூப்பராக மாடிஃபை பண்ணி கொடுக்கலனா உன்னால எங்களை ஜெயிச்சிருக்கவே முடியாது அப்படின்னதும் ஃப்ரெண்டு காரணம், என்ன இருந்தாலும் ரேஸில் ஜெயிச்சது நான் தானே அப்படின்னு கலாய்ச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அங்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மியூசிக்கும் சரி டான்ஸும் சரி அப்படின்னு பார்ட்டி வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் எப்போதும் போல அமைதியாகவே இருக்கிறான். ஸோ இதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரன், இன்னும் எத்தனை நாளைக்கு தானே இப்படி இருப்பேன், போய் ஹீரோயின் கிட்ட பேசிடா, குறைஞ்சபட்சம் அவளை இம்ப்ரெஸ் பண்ணியாவது ட்ரை பண்ணு அப்படின்னு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ண. ஸோ ஹீரோ ஒரு வழியாக தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட போய் பேச ட்ரை பண்ணுறான். ஆனால் பாதி தூரம் போனதுமே அவனுக்கு பயம் வந்துடுது. இது வந்து நமக்கு செட் ஆகுது, நம்மளால முடியாது அப்படின்னு அமைதியாக அங்கேருந்து கிளம்பி பார்ட்டி நடக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் தூரமாக, அதுவும் அந்த பாலைவன பகுதியை நோக்கி தனியாக நடந்து போகிறான். இதே நேரத்தில் அந்த பைக் ரேஸில் ஜெயிச்ச அந்த ஃப்ரெண்டுக்காரனை ஸ்டேஜ் மேலே கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க. ஸோ அவன் மைக்கை வந்து கையில் வாங்கிக்கிட்டு, இந்த ரேஸில் ஜெயிச்சது நான் தான், ஆனால் அதோட முக்கியமான காரணம் என்னன்னா என்னுடைய ஃப்ரெண்டு தான். அவன் மட்டும் என்னுடைய பைக்கை இவ்வளோ சூப்பராக மாடிஃபை பண்ணி கொடுக்கலனா என்னால் இந்த ரேஸில் ஜெயிச்சிருக்க முடியுமா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ புகழ்ந்து பேச, அப்போ தான் எல்லாருமே சுற்றி பார்த்து எங்கே அவன் இங்கே தானே இருந்தான்ற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து காணோம். ஏன்னா அவன் பார்ட்டியை விட்டு ரொம்ப தூரம் நடந்து ஒரு சின்ன மலை மேலே தனியாக வந்து நின்றுட்டு இருப்பான். ஸோ கொஞ்ச நேரத்தில் இந்த ஃப்ரெண்டு காரணம் அங்கே வந்துடுவான். ஹீரோ பார்த்து, டே உண்மைக்குமே நீ பயந்தாங்குளிடா, ஒரு பொண்ணுக்கிட்ட போய் பேசக்கூட உனக்கு இவ்வளோ பயமா, குறைஞ்சது அவகிட்ட ஒரு தடவையாவது நீ பேசியாவது ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு கலாய்ச்சிட. ஸோ 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் அந்த மலைக்கு கீழே தனியாக ஒரு கார் நிற்கிறத பார்க்குறாங்க. ஸோ இதை பார்த்து அவங்க குழம்பி போயிடுறாங்க. இந்த பாலைவனத்துக்கு நடுவில் அதுவும் இவ்வளோ தூரம் யார் வந்து காரை எப்படி தனியாக விட்டுட்டு போயிருப்பாங்கன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் உண்மைக்குமே அது யார் காரணம், இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த சீக்ரெட் ஃபெசிலிட்டிக்குள்ளே கொள்ளடிக்க போய் கிரியேச்சரால் கொல்லப்படப்பட்டாங்க இல்லையா அந்த 2 திருடங்க, அவங்களுடைய கார் தான் இது. ஸோ இவங்களுக்கு அது தெரியாது இல்லையா. ஸோ அந்த காரை இவங்க யார் வந்திருப்பாங்க அந்த காரில், அதுவும் இவ்வளோ தூரம் தனியாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு குழம்பி போய் பார்த்துட்டு இருக்கும்போது தான் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மர்மமான குகை இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்த இந்த ஃப்ரெண்டுக்காரன், வாடா மச்சான் உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னதும், உனக்கு என்ன பைத்தியமா, உள்ள என்ன இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது, தேவையில்லாமல் நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு தடுக்கிறான். ஆனால் ஃப்ரெண்டுக்காரன் கேட்குற மாதிரி இல்லை, நீ எதுக்கு எடுத்தாலும் இப்படி தான் பயப்படுவேன், நான் உள்ள போய் என்ன இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கடைசியாக ஹீரோவையும் கம்பல் பண்ணி அங்கேருந்து அந்த குகைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ உள்ளே போனதுமே 2 பேருமே அங்கே இருக்கிறத பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா வெளியிலேருந்து பார்க்க அது வந்து ஒரு சாதாரண குகை மாதிரி தெரிஞ்சிச்சு இல்லையா. ஆனால் உள்ளே போனால் ஒரு பெரிய பழைய கட்டிடமே இருக்கும். அதுக்கும் உள்ள போய் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஹைடெக் சீக்ரெட் ஃபெசிலிட்டியை வந்து மறைச்சு வச்சிருக்காங்க. இதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரன், என்ன இடம்டா அது இப்படி இருக்கு அப்படின்னு சந்தோஷமாகி, மச்சான் நமக்கு வந்து ஜாக்பாட் அடிச்சிடுச்சு, இவ்வளோ பெரிய இடத்த வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், கண்டிப்பாக இங்கே ஏதாவது ஒரு விலை உயர்ந்த பொருள் இருக்கும், ஸோ நம்மளுடைய வாழ்க்கையே அது மூலமாக மாறப்போகுது அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு மட்டும் இந்த இடத்த பார்த்ததுமே ஏதோ சரியில்லைன்னு தோணுது. டே இது ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான சீக்ரெட்டான ஃபெசிலிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை யாராவது இங்கே வந்து நம்மளை கேமரா மூலமாக வாட்ச் பண்ணிட்டு கூட இருக்கலாம், எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு அப்படின்னதும், அட பாவி நீ என்னடா இவ்வளோ தூரம் யோசிக்கிற, யாருமே இல்லாத இந்த இடத்துல நம்மளை யாரும் வாட்ச் பண்ண போகிறாங்க, ஸோ நம்ம வந்துட்டோம்ல, உள்ள இன்னும் என்ன இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபெசிலிட்டியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஆமாம் இங்கே ஹீரோவே ஃப்ரெண்டுக்காரன் எங்கே போனா அப்படின்னு தேடிட்டு இருக்கிறான். ஸோ அவள் அவங்கள தேடிக்கிட்டே அந்த மலை இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே தனியாக நின்றுட்டு இருந்தா அந்த காரையும் பார்த்துட்டான். ஸோ இந்த இடத்துல யாரோடைய கார் இது, இவ்வளோ தூரம் வந்து எதுக்காக விட்டுட்டு போயிருக்காங்கன்ற மாதிரி அதே கியூரியாசிட்டி அவளுக்கும் வருது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இந்த ஃப்ரெண்டுக்காரனும் அந்த ஃபெசிலிட்டி இன்னுமே அப்படியே தூரமா போய் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா. அப்பதான் அங்க நிறைய பெரிய பெரிய டெஸ்ட் சேம்பர் இருக்கிறத பாக்குறாங்க. ஸோ அதுல ஒரு சேம்பர் மட்டும் லாக் ஆகியிருக்கும். அதுக்கு மேல பேட்ச் நம்பர் 9 மாதிரி போட்டிருக்கும். ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குன்ற மாதிரி தெரியாதனமா அந்த சேம்பரை வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. ஓபன் ஆனதுமே உள்ள இருந்து ஒரு வித்தியாசமான லிக்யூட் மாதிரி அப்படியே தர முழுக்க வலிஞ்சு விழ ஆரம்பிக்குது. ஸோ இதை பார்த்ததுமே இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் பயம் வந்துடும். இருந்தாலுமே இந்த சிச்சுவேஷன் வந்து சீரியஸா எடுக்கலாம். ஏன்னா பெரிய ஆபத்து எதுவும் வரல இல்லையா. அது மட்டும் இல்லாம இந்த பாலைவனத்துல நடந்துட்டு இருக்கிற பார்ட்டிக்கு ஒரு மிக
மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் வரப்போறாங்கன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால ஒருவேளை அவங்கள வச்சு ரகசியமா ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக தான் இந்த செட்டப் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சைடு நினச்சிக்கிறாங்க. அதனாலேயே எந்த ஒரு பயமுமே இல்லாமல் அந்த ஃபெசிலிட்டிக்குள்ளே இன்னுமே அப்படியே டீப்பாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே அவங்க டீப்பாக உள்ளே போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரியேச்சர் தெரியுது. ஸோ அதை பார்த்து அடுத்த செகண்டே 2 பேருக்கும் பயத்தில் அப்படியே உறைஞ்சி போயிட. ஏன்னா அது சாதாரண கிரியேச்சர் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ராட்சச எறும்பு. அது வரைக்கும் இதெல்லாம் ஏதோ ஒரு மூவி ஷூட்டிங்கான செட்டப் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்பதான் உண்மையே புரிய ஆரம்பிக்குது. உடனே சத்தம் போடாம மெதுவா அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா கரெக்டான நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு கால் பண்ணிட்டாங்க. அமைதியா இருந்த இந்த இடத்துல திடீர்னு போன் ரிங் ஆக அந்த சத்தத்தை கேட்ட அந்த ராட்சச எறும்பும் பாத்தீங்கன்னா இவங்க பக்கம் அப்படியே திரும்பவும் பாருங்க. அவ்வளவுதான், அடுத்த செகண்டே வேகமா இவங்களை துரத்த ஆரம்பிச்சிடுது. ஸோ ஹீரோவா அவனுடைய ஃப்ரெண்டும் உயிரை கையில பிடிச்சிட்டு அந்த ஃபெசிலிட்டி முழுக்க ஓடுறாங்க. எப்படியோ அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கும் போய் மறைஞ்சிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் மறுபடியும் போன்ல எங்கடா இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு ஹீரோ நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு நாங்க வந்து ஒரு சீக்ரெட்டான ஃபெசிலிட்டிக்குள்ள மாட்டிட்டோம். இங்க வந்து ஒரு மிகப்பெரிய கிரியேச்சர் இருக்கு, அது எங்களை கொலை பண்றதுக்காக துரத்திட்டு இருக்குது, சீக்கிரமா இங்க வா அப்படின்னதும். ஆனா இதை கேட்ட ஹீரோயின், டேய் என்கிட்ட விளையாடாதீங்க, ஜியாண்ட் கிரியேச்சர் வந்து உங்களை கொலை பண்ண வருதா, கொஞ்சமாவது நம்புற மாதிரி போய் சொல்லுங்கடா அப்படின்னதும் உடனே ஹீரோ அவனுடைய லொகேஷனை அவளுக்கு சென்ட் பண்ணிட்டு நான் சொல்றது எல்லாமே உண்மைதான், ப்ளீஸ் எப்படியாவது அவங்கள வந்து காப்பாத்து அப்படின்னு சொல்ல கரெக்டா போன் வந்து கட் ஆயிடுது. ஸோ லொகேஷன் கிடைச்சதுமே ஹீரோயின் நேராக அவங்கள தேடிட்டு அந்த குகைக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்காரனும் அந்த கிரியேச்சர் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நம்ம இப்படி ஒளிஞ்சிட்டு இருந்தா மட்டும் பத்தாது, எப்படியாவது அதை எதிர்த்து ஃபைட் பண்ணாதான் இங்கிருந்து வெளியில போக முடியும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதனால கைக்கு கிடைச்ச பொருட்கள் எல்லாம் இந்த வெப்பன் மாதிரி எடுத்துட்டு அந்த பெரிய எறும்பை எதிர்கொள்ள தயாராகிறாங்க. ஸோ ஆனால் அவங்க நினைச்சதை விட அது பல மடங்கு பெருசா இருக்கு இல்லையா? ஸோ இவங்க வெளியில வந்து அடுத்த செகண்டே அந்த ஜியன்ட் ஆண்ட் வந்து இவங்களை பார்த்துருது. உடனே 2 பேரையும் பயங்கர வேகத்தில் துரத்த ஆரம்பிச்சிட. ஸோ ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த எறும்பு ஹீரோ பிடிச்சிருது. ஸோ ஹீரோவும் அதோடைய பிடியில மாட்டிக்கிறான் வசமா. ஸோ வெளியில வர முடியாம துடிச்சிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது வந்து ஹீரோ கொலை பண்ணிடும். அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்றான்னா அவனுடைய உயிரை பத்தி கூட கவலைப்படாம அந்த கிரியேச்சரோடைய கவனத்தை அவன் பக்கம் திருப்புறான். அதனால ஹீரோ எப்படியோ அதோடைய பிடியில இருந்து தப்பிச்சிடுறான். ஆனா இப்போ அந்த எறும்பு வந்து ஃப்ரெண்டுக்காரனை கார்னர் பண்ணிடுது இல்லையா? ஸோ இப்படி 2 பேரையும் கொலை பண்ண பக்கத்துல வர ஜஸ்ட் மிஸ்ல 2 பேரையும் கடிக்க போற நேரத்துல கரெக்டா பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயின் அந்த எறும்பை பயங்கரமா தாக்கிடுறாங்க. அதுவும் கையில ஒரு பெரிய கோடாரியை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட பயப்படாம அந்த எறும்பை தொடர்ந்து தாக்கி அங்கேயே கொலை பண்ணிட்டா. ஸோ எப்படியோ 2 பேரையும் காப்பாத்திட்டாங்க இல்லையா? ஆனா இன்னுமே அவளுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே உண்மைதானா, உண்மைக்குமே இது வந்து ஒரு ராட்சச எறும்பு தானா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் ஆமா நீ பார்த்ததெல்லாம் உண்மைதான், உண்மையை சொல்லணும்னா நீ ரொம்ப தைரியமான பொண்ணு, எப்படியோ சரியான டைம்ல வந்து எங்க 2 பேரோட உயிரையும் காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெண்டுக்காரன், டேய் உண்மையை சொல்லு, அவன் ஒன்று மட்டும் தானே காப்பாத்தினா, என்ன எங்க காப்பாத்தினா அப்படின்னு நடுவில் வந்து கலாய்க்க. டேய் சும்மா இருடா, இப்போ வந்து இதுக்கெல்லாம் டைம் கிடையாது, நான் அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறேன். ஸோ இதை பார்த்த ஹீரோயின், டேய் 2 பேரும் சண்டை போடுறத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க, ஸோ இங்கே என்ன நடக்குது, இந்த ராட்சச எறும்பு எப்படி இங்கே வந்துச்சு முதல்ல அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் ஹீரோயின் கீழே இறந்து கிடக்கிற அந்த ஜியன்ட் ஆண்ட்டை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஒன்று தெரியுமா, இந்த எறும்பு சாகும்போது அதோடைய உடம்புல இருந்து ஒரு கெமிக்கல் சிக்னலை வந்து வெளியில் அனுப்பிச்சு, அந்த சிக்னலை டிடெக்ட் பண்ணி அதோடைய கூட்டத்தில் இருக்கிற மற்ற எறும்புகள் இந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கும் அப்படின்னதும் அவ்வளோதான். ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா இவங்க இப்போ தான் இந்த ஜியன்ட் ஆண்ட்டை கொலை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இது மட்டும் தனியாக இருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? இன்னும் நிறைய எறும்புகள் வந்து இவங்களை தேடி வரலாம்ல. ஸோ இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு சுற்றிலுமே ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. என்னன்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. 1 2 இல்லை, கூட்டமாக பெரிய பெரிய எறும்புகள் வந்து இவங்களை நோக்கி வர ஆரம்பிக்குமா. அவ்வளோதான், அடுத்த செகண்டே 3 பேரும் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெரிய பெரிய எறும்புகளும் பார்த்தீங்கன்னா விடாமல் இவங்களை வந்து பயங்கர வேகத்தில் துரத்திட்டே வருது. ஸோ எப்படியோ 3 பேரும் அந்த ரூம் ஓடி போய் கதவு முடிக்கிறாங்க. இருந்தாலும் இப்போதைக்கு தற்சமயத்துக்கு தானே அந்த எறும்பு கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா எப்போ வேணாலுமே அது வந்து தாக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரூமை பார்த்தா பல வருஷங்களுக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்ட ஒரு பழைய கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஃப்ரெண்டுக்காரன் அதில் ஒரு கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போ தான் ஒரு பழைய வீடியோ ரெக்கார்டிங் கிடைக்கும். அந்த வீடியோவில் ஒரு சயின்டிஸ்ட் வந்து பேசிட்டு இருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே என்னுடைய கட்டுப்பாட்டை மீறி போயிடுச்சு. 1950வது வருஷம் இந்த பாலைவனத்தில் வானத்துல இருந்து ஒரு மர்மமான பொருள் வந்து விழுந்துச்சு. ஸோ அதை வந்து ஆய்வு செய்யும்போது அதுக்குள்ள ஏலியன் டிஎன்ஏ இருக்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய சீக்ரெட்டான ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது. அந்த ப்ராஜெக்ட்ல சயின்டிஸ்ட் வந்து ஏலியன் டிஎன்ஏவை எறும்போடைய டிஎன்ஏ கூடயும் சிலந்தியோடைய டிஎன்ஏவும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய உயிரினத்தை உருவாக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒரே நோக்கம் உலகத்தில் இது வரைக்கும் யாருமே பார்த்திராத ஒரு சக்தி வாய்ந்த சீக்ரெட் வெப்பனை வந்து உருவாக்கணும். ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கல. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முழுசா ஃபெயில் ஆயிடுச்சு. அவங்க உருவாக்கின அந்த கிரியேச்சர் சாதாரண உயிரினங்கள் கிடையாது. அவங்களுடைய யோசிக்கிற
யோசிக்கிற திறனும் புத்திசாலித்தனமும் மனிதர்களை விட பல மடங்கு அதிகமாக இருக்குது. அதனால ரொம்பவே சீக்கிரமாக அந்த கிரியேச்சர் வந்து சயின்டிஸ்டோடைய கண்ட்ரோலை விட்டு வெளியில் வந்துடுது. ஸோ இப்போ வந்து இவங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த பெரிய பெரிய எறும்புகள் வந்து உண்மைக்குமே இந்த ஏலியன் டிஎன்ஏ எறும்புகள் போல, அதுவும் சாதாரண எறும்போடைய டிஎன்ஏ மட்டும் கிடையாது, இந்த சிலந்தி இருக்கு இல்லையா அதோடைய டிஎன்ஏயும் கலக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு கொடூரமான கிரியேச்சர். ஸோ அது என்ன பண்ணியிருக்குன்னா அந்த கண்ட்ரோலை விட்டு வெளியில் வந்ததுமே இந்த சீக்ரெட் ஃபெசிலிட்டியில் இருந்த எல்லாரையுமே தாக்க ஆரம்பிச்சிருக்கும். அதனால அங்கே இருந்த ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் வந்து கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ கடைசியாக கவர்மெண்ட் வந்து எப்படியோ அந்த ஜியன்ட் எறும்புகள் எல்லாத்தையுமே ஒரு சேம்பருக்குள்ளே அடைச்சி வச்சிருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோவா அவனுடைய ஃப்ரெண்டுக்காரனும் தெரியாதனமா அந்த சேம்பரை ஓப்பன் பண்ணி பல வருஷங்களா உள்ள அடைஞ்சு கிடந்த அந்த எறும்புகளை வந்து இப்போ வெளியில் திறந்து விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ இது வந்து இந்த சீக்ரெட் ஃபெசிலிட்டியை விட்டு வெளியில் போய் மக்கள் வாழ்கிற பக்கத்தில் இருக்கிற இந்த நகரம்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்குள்ளே நுழையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அது மட்டும் இல்லை, அந்த சயின்டிஸ்ட் வந்து இன்னொரு முக்கியமான வார்னிங்கும் கொடுத்துருக்கிறாரு. அந்த கிரியேச்சர் வந்து எண்ணிக்கையை பல மடங்கு அதிகரிக்கிற உதவுற ஒரு விஷயம் இருக்குது. அது மட்டும் அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இந்த எறும்புகள் வந்து இன்னுமே ஆயிரக்கணக்கான கிரியேச்சராக மாறிடும் அப்படின்னதும் ஃப்ரெண்டுக்காரன் அதெல்லாம் இங்கே கிடைக்காதுல்ல, அப்போ நம்ம சேவ் தானே அப்படின்னதும் உடனே ஹீரோயின் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு உங்கள் ரெண்டு பேருக்கும் கொஞ்சமாவது அறிவு இருக்கா, எத்தனை நாள்னா என்னது ஆல்கஹால், இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் அந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்குது, ஸோ அங்கே எவ்வளோ ஆல்கஹால் இருக்குது தெரியுமா, ஸோ அதை பற்றி தான் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, அது கிடைச்சதுன்னா அந்த எறும்பு வந்து நிறைய மாறிடும் அப்படின்னு சொல்ல அப்போ தான் ஹீரோவுக்கும் ஃப்ரெண்டுக்காரனுக்கும் இந்த நிலைமை எவ்வளோ மோசம்னு புரியுது. ஏன்னா இந்த எறும்புகளுக்கு வந்து அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற அந்த ஆல்கஹால் வந்து அவங்களுக்கு கிடைச்சிடுச்சுன்னா, அதான் இந்த எறும்புகளுக்கு கிடைச்சிடுச்சுன்னா அது வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பெருகிடும். ஏன்னா ஒரே ஒரு ஜியன் டேண்டால ஆயிரக்கணக்கான முட்டைகளை வந்து உருவாக்க முடியும். அப்படி பல ஜியன் டேண்ட் ஒரே நேரத்தில் இனப்பெருக்கம் பண்ண ஆரம்பிச்சா அவங்களுடைய எண்ணிக்கை வந்து எவ்வளோ வேகமாக அது இருக்குன்றத நினச்சி கூட பார்க்க முடியாது இல்லையா. ஸோ இதை நினச்சதுமே 3 பேரும் பயந்து போய் உடனே அந்த பார்ட்டி நடக்கிற இடத்த நோக்கி கிளம்புறாங்க. ஆனால் அவங்க போய் அங்கே சேர்றதுக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த ஜியன் டேண்ட் வந்து ஏற்கனவே பார்ட்டி நடக்கிற இடத்த அடைஞ்சிருச்சு போல. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே உயிரை காப்பாற்றிக்க அங்கே இங்குமா ஓட்டுறாங்க. ஆனால் இந்த கிரியேச்சர்ஸ் யாரையுமே விடாமல் கொடூரமாக வேட்டையாடுது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பார்ட்டி நடந்த இடம் ஒரு மரண பூமியாக மாறிட. ஸோ அங்கே இருந்த கிட்டத்தட்ட எல்லாருமே கொல்லப்பட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரன்னு 3 பேரும் அங்கே வந்துடுறாங்க. ஆனால் வந்து பார்த்ததுமே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மியூசிக்கு பாட்டு டான்ஸுன்னு சொல்லிட்டு அந்த இடமே கலகலப்பாக இருந்திருக்கும். இப்போ வந்து முழுசாக அழிஞ்சு போச்சு இல்லையா. ஸோ எங்கே பார்த்தாலுமே இறந்து போய் கிடக்கிற மனிதர்கள், உயிரோட யாருமே இருக்கிற மாதிரியே தெரியல. இதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரன் நம்ம எப்படியாவது இந்த விஷயத்தை ஆர்மிக்கோ இல்லைனா கவர்மெண்ட்டுக்கோ இன்ஃபார்ம் பண்ணணும், உடனே அவங்களை இங்கே வர வைக்கணும், இல்லைனா இந்த கிரியேச்சர் அடுத்ததான் வில்லேஜுக்குள்ளே போயிடும். அப்படி மட்டும் நடந்தால் யாராலையுமே அவங்களால தடுக்க முடியாது. அதனால எப்படியாவது இந்த விஷயத்த கவர்மெண்ட்டுக்கு வந்து சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 3 பேரும் அங்கேருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அதுக்காக அவங்க வந்து ஒரு வண்டியில் ஏற போகும்போது திடீர்னு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆண்டோனா வந்துடுது. அந்த வண்டியை ஏதோ ஒரு சின்ன பொம்மையை தூக்குற மாதிரி அசால்ட்டாக தூக்கி தூரமாக வீசிட அவ்வளோதான். 3 பேரும் பார்த்து பயந்து போய் உடனே அங்கே இருக்கிற பைக்ஸ் எடுத்துட்டு உயிர் காப்பாற்றிக்கிறதுக்காக வேகமாக தப்பிச்சு போகிறாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் தூரம் போனதுமே அவங்களுடைய முன்னாடி ஒரு மிகப்பெரிய பள்ளம் மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ இதை பார்த்து ஹீரோடைய ஃப்ரெண்டுக்காரன் வேற வழியே கிடையாது, ஸ்பீடாக போய் இந்த பள்ளத்தை ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவங்களுடைய பைக் எடுத்துட்டு பயங்கர ஸ்பீடில் அந்த பள்ளத்தை நோக்கி போகிறாங்க. அப்படி பைக்கோட ஜம்ப் பண்ணி அந்த பள்ளத்துக்கு இன்னொரு பக்கமும் சேர்ந்துடுறாங்க. இதை பார்த்து ஹீரோவும் சரி நம்மளும் இதே மாதிரி ஜம்ப் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஹீரோயினை பின்னாடி உட்கார வச்சுட்டு பைக்கில் வேகமாக அந்த பள்ளத்தை நோக்கி போக இன்னும் ஒரு செகண்டில் அந்த பள்ளத்தை ஜம்ப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் டக்குன்னு நம்ம ஹீரோயின் பைக்கோட பிரேக்கை பிடிச்சிட்றா. ஸோ இதனால பேலன்ஸ் தவறி 2 பேரும் பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்க. இங்கே நம்ம ஹீரோ கோவமா என்ன பண்ணி வச்சிருக்க, எதுக்காக பிரேக் பிடிச்ச அப்படின்னு கேட்கும்போது நம்ம இந்த பைக்கோட அந்த பள்ளத்தை ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணா கண்டிப்பாக செத்து போயிடுவோம், ஏன்னா இந்த பைக் வந்து அந்த பள்ளத்தை தாண்டுற அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றா. ஸோ அவள் சொல்றது உண்மைதான். ஏன்னா ஹீரோடைய ஃப்ரெண்டுக்காரன் பயன்படுத்துறது தான் ஹீரோ ஆல்ரெடி மாடிஃபை பண்ண ஒரு சூப்பரான ஸ்பெஷல் பைக். அதனால தான் அவனால் இந்த பள்ளத்தை தாண்ட முடிஞ்சது. ஆனால் இவங்க வச்சிருக்கிறது சாதாரண பைக் போல. ஸோ இதில் ஜம்ப் பண்ணி முயற்சி பண்ணியிருந்தா 2 பேரும் பள்ளத்துக்குள்ள இருந்து செத்து போயிருப்பாங்க. ஸோ ஹீரோயினுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கும்போது அப்போ தான் ஹீரோயின் ஒன்று சொல்கிறாங்க, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அப்படின்னு ஹீரோவை பார்க்க ஹீரோ உடனே என்னடா இது நம்ம சொல்ல வேண்டிய டயலாக்லாம் அவள் சொல்கிறாளே அப்படின்னு பார்க்கும்போது உடனே ஹீரோயின் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு வந்து உன்னை ரொம்பவே பிடிக்கும், நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட. அவ்வளோதான். ஹீரோவுக்கு ஒரு நிமிஷம் கை கால்லாம் புரியலை. இவ்வளோ நாளாக இவன் சொல்லணும்னு ஆசைப்பட்டதை இப்போ அவளே வந்து சொல்லிட்டா இல்லையா. அதனால மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம். ஹீரோயினை பார்த்து உண்மையிலேயே நானும் உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பின்னாடி திரும்பி பார்க்குறான். ஆனால் அங்கே ஹீரோயினை காணோம். அந்த இடமே அமைதியாக இருக்கும். ஸோ அதிர்ச்சியில் சுற்றி முற்றி பார்க்கும்போது தான் தூரத்தில் ஒரு பெரிய எறும்பு வந்து ஹீரோயினை தூக்கிட்டு போகிறத பார்க்குறான். ஹீரோயினை காப்பாற்று ப்ளீஸ், என்னை காப்பாற்று அப்படின்னு கத்துறாங்க. இதை பார்த்த ஹீரோவும் அட பாவி எறும்பு, இப்போ தான் என்னுடைய காதலை சொல்ல வந்து அதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டே அப்படின்னு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு வேகமாக அந்த எறும்பை துரத்த ட்ரை பண்ணுறான். ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே பைக் வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ கோபத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது
அந்த ஃப்ரெண்டு கரண்டே ஹீரோயின் எங்க அப்படின்னு கத்த ஹீரோவும் பதற்றத்தோட அந்த எறும்பு வந்து அவளை தூக்கிட்டு போயிடுச்சுடா அப்படின்னதும் சரி ஃபர்ஸ்ட் வண்டியில ஏறு, நான் உன்ன இந்த சைட்ல இருந்து அந்த சைடு கூட்டிட்டு போறேன், அதுக்கப்புறம் நம்ம நேரம் ஆர்மி கிட்ட போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடலாம், அவங்களுடைய ஹெல்ப்போட வந்து ஹீரோனை காப்பாத்திடலாம் அப்படின்னதும் ஹீரோ வந்து சம்மதிப்பானா என்ன, இல்ல அது வரைக்கும்லாம் நம்மளால வெயிட் பண்ண முடியாது, நம்ம இப்பவே அவளை காப்பாற்றணும், கொஞ்சம் லேட் ஆனாலுமே அந்த கிரீச்சர் வந்து அவளை கொலை பண்ணிடும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஃப்ரெண்டுக்கிறேன் டேய் கொஞ்சம் யோசித்து பாரு, அங்க வந்து எவ்வளவு எறும்புகள் இருக்கும், நம்ம 2 பேரும் மட்டும் போய் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோவை பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனா ஹீரோ வந்து மாறுற மாதிரி இல்லை, என்ன ஆனாலும் சரி நான் அவளை விட்டுட்டு வரமாட்டேன், நான் போய் அவளை காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்ல அதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரன் கொஞ்ச நேரம் அமைதியா பார்த்துட்டு சரி வா இன்னைக்கு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்குன்றதை நம்ம பார்த்துட்றேன், உன்னை மட்டும் தனியாக அனுப்பிட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட வர்றதுக்கு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் அந்த பெரிய எறும்பு இருக்கிற குகையை நோக்கி வராங்க. குகைக்குள்ள போய் கொஞ்சம் தூரம் நடந்ததுமே எதையோ பார்த்து சாக்காகிறாங்க. என்னன்னு பார்த்தா அங்கே வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான முட்டைகள் வந்து அப்படியே குமிஞ்சு கிடக்கும். ஸோ அந்த முட்டைகள் எல்லாமே ஜியன்ட் ஆண்ட் தான். ஸோ அதாவது பெரிய பெரிய எறும்புகளுடைய முட்டை இது மட்டும் பொறிஞ்சு வெளியில் வந்துடுச்சுன்னா கோடிக்கணக்கான எறும்புகள் வந்து உருவாகிடும் இல்லையா, அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா இந்த பாலைவனம் மட்டும் இல்லை மொத்த மனித இனத்துக்கே இது மிகப்பெரிய ஆபத்தாக மாறிடும் இல்லையா. ஸோ இதை பார்த்து பயந்து போன 2 பேரும் இன்னும் கொஞ்சம் உள்ளே போகும்போது அங்கே நிறைய மனிதர்கள் வந்து ஒரு விதமாக கூண்டுக்குள்ள உயிரோட சிறப்பிடிச்சு வச்சிருக்கிறத பார்க்குறாங்க. அதாவது அந்த பெரிய பெரிய எறும்புகள் இருக்குல்ல, அந்த எறும்புகள் வந்து இவங்கள இன்னுமே கொலை பண்ணாமல் அப்படியே உயிரோட வச்சிருக்குது. அந்த கூடுகளில் ஒன்று தான் நம்ம ஹீரோயினும் இருக்கிறா. ஸோ அவளை பார்த்ததுமே உடனே காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கரெக்டான நேரத்தில் ஒரு பெரிய எறும்பு வந்துடுது. அது இவங்களை பார்த்த அடுத்த செகண்டே தாக்க வரும்போது திடீர்னு எங்கே இருந்தோ புல்லட் சவுண்டு கேட்குது. சரமாரியா அந்த எறும்பு மேலே பாய்த்து அதை யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தா அங்கே வந்து மர்மமான ஒருத்தன் நிற்கிறான். ஸோ இவருடைய பேர் தான் டாக்டர் ஜான். ஸோ இவர் யாருன்னா இந்த இடத்துல ஒரு சீக்ரெட் ரிசர்ச் ஃபெசிலிட்டி இருந்துச்சு இல்லையா, ஸோ அதில் வேலை பார்த்த ஒரு சயின்டிஸ்ட் தான் இவரும் போல. ஸோ அந்த பெரிய பெரிய எறும்புகள் எல்லாம் கண்ட்ரோலை விட்டு வெளியில் வந்ததுலேருந்து இத்தனை நாளாக அவங்களுக்கு தெரியாமல் இந்த ஃபெசிலிட்டிக்குள்ளேயே இருந்து மறைஞ்சு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு போல. ஸோ அவர் நம்ம ஹீரோவையும் ஃப்ரெண்டுக்காரனையும் அந்த எறும்புங்க கிட்ட இருந்து காப்பாத்திட்டு எந்த முட்டா பையன் அந்த சேம்பரை ஓபன் பண்ணான்னு தெரியல, அதை விட இந்த கிரியேச்சருக்கு எப்படி இவ்வளோ எத்தனை நாள் எங்க இருந்து கிடைச்சதுன்னே தெரியலையே அப்படின்னு கோவமா சொல்ல அதை கேட்ட ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த சேம்பரை ஓபன் பண்ணதே உங்க 2 பேர் தானே. ஸோ உடனே இந்த டாக்டர் ஜானும் இப்போ அதை பத்தி பேசுறதுக்கு நேரம் இல்லை, நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பணும், இல்லைன்னா அந்த கிரியேச்சர் எந்த நேரத்தினாலுமே இங்க வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூட்டிட்டு அங்கிருந்து வேகமா வெளியில போறாரு. ஸோ எங்க கூட்டிட்டு போறாருன்னா ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு தான் கூட்டிட்டு போறாரு. ஸோ அங்க 2 பேர்கிட்டையும் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க, இந்த கிரியேச்சரை அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு அப்படின்னதும் ஃப்ரெண்டுக்காரன் ஆர்வமா பார்க்குறான். ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா இந்த சீக்ரெட் ஃபெசிலிட்டியை டிசைன் பண்ணும்போது ஒருவேளை இந்த கிரியேச்சரை கண்ட்ரோலை விட்டு வெளியில வந்துடுச்சுன்னா அதுங்களை அழிக்கணுன்றதுக்காக கவர்மெண்ட்ஸ்ல வந்து சில பவர்ஃபுல்லான வெப்பன்ஸையும் உருவாக்கி வச்சிருந்தாங்க. அந்த வெப்பன்ஸ் எல்லாமே ஒரு சீக்ரெட் பங்கருக்குள்ள பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு. எப்படியாவது நீங்க அந்த பங்கருக்குள்ள போயிட்டீங்கன்னா அங்க இருக்கிற வெப்பனை வச்சு இந்த கிரியேச்சரை எதிர்த்து போராடலாம் அப்படின்னதும் அதுக்கு ஹீரோடைய ஃப்ரெண்டுக்காரன் அப்படின்னா நீங்களும் எங்க கூட வாங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து போய் அந்த வெப்பனை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னதும் ஆனால் டாக்டர் வந்து என்னால் அவங்க கூட வர முடியாது, எனக்கு வயசாயிடுச்சு, அது போக என்னுடைய உடம்பும் இப்போ ரொம்ப வீக் ஆகிடுச்சு, ஸோ உங்களுடைய வேகத்துக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி 3 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு பெரிய எறும்பு வந்து அந்த இடத்துக்கு வந்துடுது. அதுவும் இவங்க எதிர்பார்த்துருந்துருக்க மாட்டாங்க. அதனால அது அப்படியே அந்த டாக்டர் அட்டாக் பண்ணி அந்த இடத்துல இப்போ கொலை பண்ணிடுது. ஸோ இவ்வளோ நாள் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தவர் இப்போ வெளியில் வந்ததுமே போட்டு தள்ளிடுச்சு இல்லையா. ஸோ இதை பார்த்து இவங்க 2 பேரும் சாக்காகிறாங்க, உயிரை காப்பாற்றிக்க ஓடுறாங்க. ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மேப் கொடுத்துருந்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபெசிலிட்டி ஃபுல்லுமே பல இடங்களில் ஆட்டோமேட்டிக் மிஷின் கன்ஸ் வந்து பொருத்தப்பட்டிருக்கும். ஸோ அந்த செக்யூரிட்டி சிஸ்டமை மட்டும் ஆக்டிவேட் பண்ணிட்டா அந்த பெரிய பெரிய எறும்புகள் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கன் வந்து இதை டிடெக்ட் பண்ணி சுட்டு கொண்டுரும் போல. ஆனால் இந்த சிஸ்டம் ஆக்டிவ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த சீக்ரெட் பங்கருக்குள்ளே போயாகணும். அதனால நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் அந்த டாக்டர் கொடுத்த மேப் எடுத்துட்டு பங்கரை தேடி கிளம்புறாங்க. அவங்க போகிறத அந்த பெரிய பெரிய எறும்புகளை வந்து கவனிச்சிடுது. அதனால அந்த கிரியேச்சர் இவங்களை விடாமல் பின்னாடியே துரத்திட்டு வர. ஸோ எப்படியோ 2 பேரும் அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு கடைசி அந்த பங்கர் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனால் இங்கே உள்ளே வந்து பார்த்தா அங்கே எந்த ஒரு வெப்பனுமே கிடையாது. ஸோ 2 பேரும் அந்த இடம் ஃபுல்லுமே தேடி பார்க்குறாங்க. ஆனால் எவ்வளோ தேடியுமே அந்த வெப்பன் கிடைக்கவே இல்லை. ஸோ டாக்டர் நம்ம கிட்ட போய் சொல்லிட்டாரா, அவர் சொன்ன வெப்பன் எல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு குழப்பத்தோடையே ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அங்கே ஒரு மர்மமான கதவு இருக்கிறதையும் பார்க்குறாங்க. ஆனால் அந்த கதவு எப்படி ஓப்பன் ஆகுன்றது அவங்களுக்கு தெரியல. அந்த நேரத்தில் கதவுக்கு பக்கத்தில் ஒரு கிளாஸ் இருக்கிறதையும் பார்க்குறாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்ட் அந்த கிளாஸ் எடுத்து தண்ணி குடிக்க ட்ரை பண்ணுறான். அப்போ திடீர்னு அந்த சீக்கிரம்
டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. அதை பார்த்த 2 பேரும் அட இதுதான் கதவுக்கான சாவியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுமே அந்த டாக்டர் சொன்ன ஸ்பெஷலான வெப்பன் அவங்க கண்ணு முன்னாடியே இருக்குது. உடனே 2 பேரும் அங்கே இருக்கிற ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாங்க. அடுத்த செகண்டே அந்த ஃபெசிலிட்டியோடைய மொத்த செக்யூரிட்டி சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிடுது. அந்த நேரத்தில் ஒரு பெரிய எறும்பு உங்களை தாக்க வருது. ஆனால் இப்போ நம்ம ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்டும் முன்னாடி மாதிரி வெப்பன் இல்லாமல் மாட்டிக்கல இல்லையா. இப்போ தான் அவங்க கையில் தான் பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் இருக்கும்ல. உடனே அந்த கன்னை வச்சு அந்த பெரிய எறும்பு மேலே தொடர்ந்து அட்டாக் பண்ணி அதை அங்கேயே கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பங்கரில் இருக்கிற ஒரு 2 ஹைடெக் வெஹிக்கிள்ஸை எடுத்துகிட்டு ஹீரோயினையும் மற்ற ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாற்ற மறுபடியும் அந்த குகையை நோக்கி கிளம்புறாங்க. அங்கே போனதுமே ஹீரோ வந்து ஒரு பிளான் போடுறான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அந்த பெரிய எறும்போடைய கவனத்தை என்னுடைய பக்கம் திரும்புகிறேன். அது எல்லாமே என்னை துரத்திட்டு வரும்போது நீ உள்ளே போய் ஹீரோயினையும் மற்ற எல்லாத்தையுமே காப்பாற்று அப்படின்னதும் அதுக்கு அவனும் சம்மதிக்க. ஸோ 2 பேரும் பிளான் படி அந்த குகைக்கு போகிறாங்க. முதல்ல நம்ம ஹீரோ வந்து அந்த பெரிய பெரிய எறும்புகளை அவனுடைய பக்கம் வர வைக்கிறான். அந்த கிரியேச்சர் எல்லாமே நம்ம ஹீரோ துரத்த ஆரம்பிச்சதுமே ஹீரோடைய ஃப்ரெண்டை இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு உள்ளே போய் அங்கே உயிரோட சிறை பிடிக்கப்பட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த ஒவ்வொருத்தரையுமே விடுவிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினை காப்பாற்ற, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினையும் பைக்கில் ஏற்றிக்கிட்டு நம்ம 2 பேரும் அந்த பெரிய எறும்புகள் எல்லாத்தையுமே நம்ம பின்னாடி வர வைக்கலாம், நீங்கள் அதுக்குள்ளே மற்ற எல்லாருமே காப்பாற்றுங்க அப்படின்னதும். ஸோ அதனால அடுத்தது ஹீரோவும் ஹீரோயினும் பைக்கில் வேகமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ அவங்க பிளான் பண்ண மாதிரியே கூட்டம் கூட்டமாக பெரிய பெரிய ராட்சச எறும்புகள் எல்லாமே அவங்க பின்னாடி அப்படியே ஆர்வத்தில் துரத்திட்டு வருது. இன்னொரு பக்கம் ஃப்ரெண்டுக்கார என்ன பண்ணுறா அங்கேருந்து மாட்டியிருந்த எல்லாத்தையுமே வேகமாக காப்பாற்றுறான். ஸோ ஹீரோடைய பிளான் என்னன்னா இவனை துரத்திட்டு வர்ற அந்த பெரிய பெரிய எறும்புகள் எல்லாத்தையுமே அந்த ஏற்கனவே ஆக்டிவேட் பண்ணி வச்சிருந்த ஆட்டோமேட்டிக் மெஷின் கன் இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். ஏன்னா அப்போ தானே அது வந்து எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடும். அதனால ஹீரோவும் ஹீரோயினும் பைக்கில் வேகமாக போக பின்னாடியே அந்த பெரிய எறும்புகள் கூட்டம் அவனை விடாமல் துரத்திட்டு வருது. கடைசியாக அவங்க அந்த மெஷின் கன்னுடைய பாயிண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்த நொடியே அங்கே பொருத்தப்பட்டிருந்த அந்த ஆட்டோமேட்டிக் மெஷின் கன் வந்து என்ன பண்ணுதுன்னா அதை டிடெக்ட் பண்ணிட்டு ஒரே நேரத்தில் எல்லாமே ஆக்டிவேட் ஆகி அந்த கிரியேச்சர் மேலே சராமாரியாக சுட ஆரம்பிக்குதுங்க. ஒவ்வொரு பெரிய பெரிய எறும்புகளும் அந்த மிஷினில் மாட்டி கொல்லப்படுது. ஸோ இதை பார்த்து ஹீரோவும் ஹீரோயினும் நம்ம பிளான் வேலை செஞ்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. ஏன்னா இந்த நேரத்தில் மேலே இருந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு பெரிய எறும்பு வரும் பாருங்க. அது அப்படியே கீழே குதிச்சதும் இது வரைக்கும் அவங்க பார்த்த எறும்புகளை விடவும் இது ரொம்பவே பெருசாகவும் அதிக புத்திசாலித்தனமாகவும் இருக்குது. அது நேராக இவங்க 2 பேரையும் துரத்த ஆரம்பிச்சிட இப்போ மறுபடியும் உயிரை காப்பாற்றிக்க 2 பேரும் பைக்கில் வேகமாக தப்பிச்சு போகிறாங்க. அப்படி தப்பிச்சு போகும்போது தான் அவங்க மறுபடியும் அதே மிகப்பெரிய பள்ளத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஸோ அந்த பள்ளத்தை தாண்டா மட்டும் தான் உயிர் பிழைக்க முடியும். ஆனால் அதை பார்த்த ஹீரோ பயத்தோடையே என்ன இது இவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்குது, ஸோ என்னால் இதை தாண்ட முடியாது அப்படின்னு சொல்ல. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உன்னால் முடியும், எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோவுக்கு ஒரு கிஸ் கொடுத்துருவாளாம். அவள் தான் ஹீரோவுக்கு கை கால் ஒன்றும் புரியல. இவ்வளோ நேரம் பயந்துட்டு இருந்த நம்ம ஹீரோவுக்கு எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுது. உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் வேகத்தில் அந்த பள்ளத்தை நோக்கி போகிறான். அப்படியே வேகமாக போய் அந்த பள்ளத்தை தாண்டி இன்னொரு சைடு போயிடுறான். ஸோ அதை பார்த்து ஹீரோயின் சந்தோஷப்பட நம்ம ஹீரோவா அந்த எறும்பை பார்த்து என்னடா இப்போ வந்து பிடிச்சிப்பாரு அப்படின்னு கெத்தா சொல்ல, டேய் போதும் ஹீரோ மாதிரி சீன் போடாம முதல்ல வண்டியில் ஏறு அப்படின்னு அவனை திட்ட. ஸோ 2 பேரும் வண்டியில் ஏறி அங்கேருந்து கிளம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் என்னதான் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் வண்டி முன்னாடி போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி நகர ஆரம்பிக்குது. என்னடா நடக்குதுங்க, ஏன் வண்டி பின்னாடி போகுது அப்படின்னு குழப்பத்தோடைய பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அப்போ தான் ஒரு பயங்கரமான விஷயமே தெரிய வருது. என்னன்னா அந்த பெரிய எறும்பு இருக்கும் இல்லையா, ஸோ அது அதோடைய உடம்புல இருந்து ஒரு வலையை வெளியே ஏற்றிருக்கும். அதை வந்து வண்டியோடைய பின்னாடி வந்து ஒட்ட வச்சிருக்கும். ஸோ அந்த வலையை பிடிச்சி இப்போ வண்டியை பள்ளத்தை நோக்கி பின்னாடி இழுத்துட்டு இருக்கும். உடனே ஹீரோயின் இதை ஏன் கிட்ட விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை எடுத்துட்டு அந்த பெரிய எறும்பு மேலே தொடர்ந்து சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ சுட்டாலுமே அது வண்டியை விடவே இல்லை. ஆனாலுமே ஹீரோயின் குறி பார்த்து வண்டியில் ஒட்டி இருக்கிற அந்த வலையை சுட்டு அறுத்துடுறாங்க. அடுத்தனுடைய பேலன்ஸ் இழந்து அந்த பெரிய எறும்பு நேராக அந்த பெரிய பள்ளத்துக்குள்ளே வந்துடுது. ஆனால் அதோட சேர்த்து வண்டியும் பள்ளத்தை நோக்கி சரிய ஆரம்பிச்சிட சரியான நேரத்தில் நம்ம ஹீரோயினும் வண்டியிலேருந்து வெளியில் குதிச்சு அப்படியே உயிர் தப்பிச்சிட்றாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே அந்த வண்டி பள்ளத்துக்குள்ளே விழுந்து காணாமல் போயிடுது. ஸோ இவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து உயிர் தப்பிச்சதுமே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்புறமா ஹீரோ பக்கத்தில் வந்து கிஸ் பண்ண இன்னொரு பக்கம் இந்த ஃப்ரெண்டுக்காரனை காமிச்சா அவன் இனிமேல் அந்த குகைக்குள்ள மாட்டிட்டு இருந்தவங்கள ஒவ்வொருத்தரையாக காப்பாற்றிட்டு இருக்கிறான். கடைசியாக எல்லாரையுமே வெளியில் அனுப்பிட்டதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து வெளியில் வர ட்ரை பண்ண. ஆனால் அந்த நேரத்தில் அவனுக்கு முன்னாடி அந்த எறும்பு போட்டிருந்த லட்சக்கணக்கான முட்டைகள் தெரியுது. ஸோ அதை பார்த்து தான் அவனுக்கு ஒன்று புரியுது, நம்ம இப்போ இங்கேருந்து வெளியில் போயிட்டோம்னா அந்த முட்டைகள் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக பொறிஞ்சு அந்த பெரிய பெரிய எறும்புகள் வந்துடும். அப்படி நடந்தால் அந்த உலகத்தை யாராலுமே காப்பாற்ற முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த முட்டைகள் எல்லாத்தையுமே அழிக்கணும், இல்லைனா
இல்லைனா இவ்வளோ நேரம் நம்ம பண்ண எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாத்தையுமே உடனே அங்கேருந்து போக சொல்லிடுறான். அதுக்கப்புறம் கையில் ஒரு லைட்டரையும் எடுத்துக்கிட்டு அந்த எறும்போடைய முட்டை எல்லாத்தையுமே தீ வச்சு எரிக்கிறதுக்கு தயாராக அந்த நேரத்தில் சரியாக அங்கே இருக்கிற ஒரு முட்டை வந்து திடீர்னு உடைய ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே இருந்து ஒரு குட்டி எறும்பு வந்து வெளியில் வருது. ஸோ வெளியே வந்து அடுத்த செகண்டே நேராக ஃப்ரெண்டுக்கார மேலே பாஞ்சி தாக்க வர, ஆனால் அவனை தாக்குறதுக்கு ஒரு நொடி முன்னாடியே ஹீரோடைய ஃப்ரெண்டு அவனுடைய கையில் இருந்த லைட்டர் வந்து அந்த முட்டைக்கு நடுவில் வீசிட்டான். அடுத்த செகண்ட் அந்த இடம் ஃபுல்லுமே பயங்கரமாக தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொரு முட்டையாக தீயில எரிய ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குகை ஃபுல்லுமே தீப்பரவுது. ஆனால் ஹீரோடைய ஃப்ரெண்டுக்காரன் இன்னுமே உள்ள மாட்டியிருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே பதற்றத்தோட அவனுடைய ஃப்ரெண்டை தேட ஆரம்பிக்க, அவன் எங்க என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் அங்கே இருக்கிறவங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அந்த முட்டையை அழிக்கிறதுக்காக உள்ள போயிருக்கான்ற மாதிரி. அதை கேட்டதுமே ஹீரோ சாக்காகி, நான் அவனை விட்டு வரவே மாட்டேன், அவனை எப்படியாவது காப்பாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி எடுத்துட்டு நேராக அந்த குகைக்குள்ள போறான். ஆனால் உள்ளே போன அடுத்த செகண்டே மொத்த மலையும் பயங்கரமாக வெடிக்குது. ஏன்னா இந்த வெடிப்பை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருப்பாங்க. ஏன்னா இந்த வெடிப்புக்கு அப்புறம் உள்ளே போன யாருமே உயிரோட வர வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அடுத்த செகண்ட்லேயே அந்த புகைக்கு நடுவில் இருந்து ஒரு பைக் பயங்கர வேகமாக வெளியில் வர, ஸோ அந்த பைக்கை ஓட்டிட்டு வரவன் ஹீரோடைய இன்னொரு ஃப்ரெண்டு. அவன் பின்னாடி ஃப்ரெண்டுக்காரன் உயிரோட உட்காந்துருக்கேன். ஸோ இதை பார்த்ததுமே ஹீரோவும் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. கடைசியாக அந்த பெரிய இரும்போடைய முட்டைகள் இருந்த மொத்த குகையுமே வெடிச்சு அழிஞ்சு போயிடுது. ஸோ இத்தனை பெரிய ஆபத்துக்கு அப்புறம் எல்லாருமே உயிர் தப்பிச்ச சந்தோஷத்தில் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்கன்ற மாதிரி நம்ம நினைக்கும் போது மறுபடியும் ஒரு கடைசியில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி படங்கள்ல எல்லாத்துலேயுமே கடைசியில் கொஞ்சம் உயிரோட இருக்கிற மாதிரி காமிப்பாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த ரூம்குள்ளே இருந்து இன்னும் சில விசித்திரமான சத்தங்கள் கேட்டுகிட்டே இருக்கும். அப்போ தான் ஒரு விஷயம் நமக்கு புரியுது, அந்த எறும்புகள் எல்லாமே முழுசாலியில் இன்னுமே சில கிரியேச்சர்ஸ் வந்து உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் ஒரு சயின்டிஸ்ட் வந்து தனியாக அந்த ரூம்குள்ளே போகிற மாதிரி காமிச்சு இந்த படத்தையே முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.